நாம் ரெகுலராக பார்க்குற மனிதர்களை 3 விதமான குடும்பங்களாக பிரிக்கலாங்க. அதில் 80% பேர் சாதாரண நிலைமையில் இருப்பாங்க. அவங்களோட செலவு அதிகமாக இருக்கும், வரவு குறைவாக இருக்கும். 15% பேருக்கு செலவும் வரவும் ஒரே மாதிரி இருக்குங்க. 5% பேருக்கு வரவு அதிகமாக இருக்கும், செலவு குறைவாக இருக்கும். அவங்க உயர்நிலை குடும்பங்கள். இப்படி 3 மனிதர்கள் இருக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஃபினான்சியல் வழிமுறைகளை அவங்க பின்பற்றுவாங்க. சாதாரண மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, வருமானம் வந்தோடனே முதல்ல செலவு பண்ணுவாங்க, அப்புறமா சேமிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு 4 லட்ச ரூபா சம்பாதிச்சாங்கன்னா எந்த சேமிப்புமே இருக்காது. இவங்க ஃபினான்சியலி ஃபெயிலியர் ஃபேமிலி. மிடில் கிளாஸ் குடும்பத்தில் என்ன செய்வாங்கன்னா, வருமானம் வந்தோடனே கொஞ்சம் சேமிப்பாங்க, அதுக்கப்புறமா செலவு பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 4 லட்சம் வருமானத்தில் 1 லட்சம் சேமிப்பாங்க. இவங்க ஃபினான்சியலி டிபெண்ட் ஃபேமிலி. பணக்கார குடும்பங்கள் எப்பவுமே வருமானம் வந்தோடனே கொஞ்சம் முதலீடு பண்ணுவாங்க, சேமிப்பாங்க, அப்புறமா தான் செலவு பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் 4 லட்சம் வருமானம் வந்தால் 1 லட்சம் முதலீடு, 1 லட்சம் சேமிப்பில் இருக்கும். இவங்க எப்பவுமே பணக்காரங்களாகவே இருப்பாங்க சார். ஒரு குடும்பம் எதுக்காகவெல்லாம் சேமிக்கணும்? முதல்ல குடும்ப நபரோட வருமானத்தை பாதுகாக்கணும். 2வது குழந்தைங்க படிப்பு கல்யாணத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணணும். 3வது அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணணும். 4வது சொத்து சேர்த்தறதுக்காக சேவ் பண்ணணும். கடைசியாக ஹெல்த் இன்சூரன்ஸ்லையும் உங்கள் பணத்தை சேமிக்கணும். மனித வாழ்க்கையில் 3 ஆபத்துகள் உண்டு. முதல் ஆபத்து ஏர்லி டெத். கடமைகளை முடிக்கிறதுக்கு முன்னால் ஒருத்தர் இறந்து போனார்னா அதுக்கு பேர் ஏர்லி டெத். 2வது ஆபத்து லிவிங் டூ லாங். ரொம்ப நாட்கள் வாழ்கிறது கூட ஆபத்தாங்க. 3வது ஆபத்து லிவிங் டெத், அதாவது உயிரோடு இருந்தும் சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறது. இந்த 3 ஆபத்துகளுக்காகவும் ஒருத்தர் ஃபினான்ஷியல் பிளான் செய்யணும். ஃபினான்ஷியலி செக்யூராக இருங்க, ஹாப்பியாக இருங்க.